வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24/1/2026 நியூஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி அப்படியே என்னென்ன டாபிக் இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். அமெரிக்க வரி உயர்வு பிரச்சனை விரைவில் தீர்வு காண நடவடிக்கை, துணை ஜனாதிபதி உறுதி. நாட்டின் சீரான பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சிஐஐ கருத்தரங்கில் மத்திய அமைச்சர் பேச்சு. கேரளா கும்பமேளா இன்று சுப்பிரமணிய பூஜை. தமிழகத்தில் குடும்ப வன்முறை புகார்கள் அதிகரிப்பு, தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை. அமெரிக்க வரி உயர்வு பிரச்சனை விரைவில் தீர்வு காண நடவடிக்கை, துணை ஜனாதிபதி உறுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்ற காவலர் உட்பட 3 கைது, ஊட்டியில் நடந்திருக்கு இந்த சம்பவம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 7,000 லஞ்சம் பெற்ற தாலுகா ஆஃபீஸ் பதிவு எழுத்தர் கைது. பாமாயில் இறக்குமதிக்கு தடை கோரி ஆர்ப்பாட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் உதிரிபாக கடையில் தீ விபத்து, 3 மணி நேரம் போராடிய அணைப்பு. கோவை ராம்நகர் காட்டூர் டாக்டர் ராஜாரத்தினம் தெருவில் உள்ள ஆட்டோமொபைல் உதிரிபாக கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து, பொருட்கள் கருகின. ரொம்ப ஒரு பெரிய தீ விபத்து போல். நம்ம சாதாரண நினைக்கிற தீ விபத்து நம்மளால் பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் தீ விபத்து இருந்து காப்பாற்ற ஃபயர் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் அவங்க உண்மையுமே அவங்கள உயிரை பணம் வச்சு தான் நமக்காண்டி எல்லாமே பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டத்தின் ஃபோன் எண் மாற்றம். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. வனத்துறை வசமுள்ள யானைகள் காஞ்சி பீடத்திடம் ஒப்படைக்க ஹைகோர்ட் உத்தரவு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு சோலார் திட்டம் தமிழக மின்வாரியம் துவக்கம். தமிழக மின்வாரியம் துவங்கியிருக்காங்க. 167 மருந்துகள் தரமற்றவை மருந்து கட்டுப்பாடு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மருந்துகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 167 மருந்துகள் மட்டும் தரமற்றவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு என்னென்னா, இப்போது ஒரு இது ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அது ரைட்ஸ் வாங்கும் போதே அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியுமா, அது என்னன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நடக்காமல் இருந்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு சரியாகணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம மருந்துகள் மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம். அதுவே தரமற்றவையாக இருந்துச்சுன்னா நம்ம யாரை தேடி போகிறதுன்னு தெரியல. பதவியேற்ற 3 மாதங்களில் பார்லிமெண்ட்டை கலைத்தார் ஜப்பான் பிரதமர். பிப்ரவரி 8 நடக்கிறது தேர்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத வழிபாட்டு தலங்களுக்கு தடையில்லா சான்று, விலக்களித்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் தடை. PV சிந்து அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க இந்தோனேஷியா பேட்மிண்டனில் போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு 2வது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி அடிச்சிருக்காங்க. ஒரு 210 ரன்னு ஒரு 15.2 ஓவர்லேயே சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு PM ஸ்வநிதி கிரெடிட் கார்டு பிரதமர் மோடி அறிமுகம் செய்துள்ளார். பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் உறுப்பினர்கள் யாரையும் நாய்கள் கடித்து விடக்கூடாது என்பதற்காக சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் சுற்றி திரியும் நாய்களை பிடிக்க வலையுடன் வலம் வந்த மாநகராட்சி ஊழியர்கள். அப்படியே கொஞ்சம் இந்த ஊரில் இருக்க எல்லா நாயும் பிடிச்சிங்க கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா. ஏன்னா இங்கே நிறைய பேர் நாய் தொல்லைனாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர்த்த கடிச்சிடுது. அதனால் நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுது. ரேபிஸ்க்கு வேறு மருந்தே கண்டுபிடிக்கலைங்களா. அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்ல போனா தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.